Hi guys, welcome to the channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எஸ்கியூஎல் இன்டர்வியூ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அசென்ச்சர், காகிசன்ட் அண்ட் கேபிஎம்ஜி அண்ட் இபேம் ஆல் தி அதர் கம்பெனிஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கெல்லாம் இந்த இன்டர்வியூ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறம் அதுக்கப்புறம் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேபிள் வந்து என்னென்னா, ஸோ நமக்கு எம்ப்ளாயி டேபிள் இருக்குங்களா. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் நமக்கு 4 காலம்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட். நமக்கு வந்து 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஈச் இந்த எம்ப்ளாயி டேபிளில் நமக்கு ஃபியூ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த செகண்ட் ஹையஸ்ட் சேலரி ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இரண்டாவது அதிகபட்ச சேலரி யார் வாங்குறா அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த தான் நமக்கு இன்னைக்கு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோலேயே நம்ம கடைசியில் நம்ம ஆஃப்டர் கொஞ்சம் இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் டூலில் நம்ம எப்படி கொரி எழுத போகிறோம் அப்படின்ட்டு ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் எக்ஸ்பிளைன் திஸ் கொஸ்டின் மோர். இப்போ நம்ம ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கா. ஸோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க? டோட்டலாக 3 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 104, 106, 109, 3 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இதில் யார் அதிகபட்ச சேலரி வாங்குறா? 109 இருக்கிற எம்ப்ளாயி 1,30,000 வாங்குறாரு. செகண்ட் அதிகபட்சம் யார் சேலரி வாங்குறா? 104 டேவிட் வாங்குறாரு. அதுக்கு அடுத்தது யார் கம்மியாக வாங்குறா? 106 1,10,000 வாங்குறாங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் வந்து, ரெண்டாவது அதிகபட்ச சேலரி வாங்குறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில். இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் யார் அதிகபட்ச செகண்ட் அதிகபட்ச சேலரி யார் வாங்குறா? டேவிட் வில்சன். இந்த ரெக்கார்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் எடுக்கணும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் எடுக்கணும். அதில் இரண்டாவது அதிகபட்ச சேலரி யார் வாங்குறா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைன் டைரெக்டாக எஸ்கியூஎல் கொரி டூலுக்கு போயிடுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி எம்ப்ளாயி டேபிளில் நம்ம எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் நான் டேட்டா லோட் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் எடுக்கும் ஸோ அதை ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்தோம்னா நம்ம எல்லா எம்ப்ளாயும் பார்க்கலாம். இது சேம் அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம பார்த்த எம்ப்ளாயி டீட்டெயில் தான் இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பிஃபோர் கோயிங் டு த சொல்யூஷன், நம்ம கொரி எழுதுறதுக்கு முன்னாடி நீ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எஸ்கியூஎல் வேல நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு டிபார்ட்மெண்ட்டை ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இரண்டாவது அதிகபட்ச சேலரி வேணும். அப்போது வந்து டிபார்ட்மெண்ட்டை பார்ட்டிஷன் பண்ணணும். பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு சேலரியை பொறுத்து ஆர்டர் பண்ணணும். சேலரி ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் டிசைனிங் பண்ணோம்னா நமக்கு டிசைனிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரேங்க்கு கொடுத்தோம்னு வைங்க, 1 2 3ன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ நமக்கு வந்து அப்புறம் அந்த ரேங்க்கை பொறுத்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ரெண்டாவது ஹையஸ்ட் சேலரினால நம்ம ரேங்க் 2 கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்துருமா. ஸோ அதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால கொரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் வெல் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து வேல்யூ வந்து ஸ்கிப் ஆகாது. ஸோ கன்டினியூஸ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம சின்டாக்ஸ் எழுதலாம். சின்டாக்ஸ் வந்து டென்ஸ் ரேங்க் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். விண்டோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஓவர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ட்டிஷன் பொறுத்து எதை பொறுத்து பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்ட்டிஷன் பை ஸோ டிபார்ட்மெண்ட், ரைட், டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணணும். ஏன்னா நமக்கு ரெண்டாவது அதிகபட்ச சேலரி தான் கேட்குறான். இப்போ சேலரி பொறுத்து ஆர்டர் பண்ணணும். இப்போ ஆர்டர் பை
சேலரி நமக்கு என்ன வேணும், ரெண்டாவது அதிகபட்ச சேலரி வேணும். அப்போ டிசெண்டிங் கொடுத்துட்டோம்னா எப்பவுமே ரெண்டாவது வேல்யூ வந்து ரெண்டாவது அதிகபட்ச வேல்யூவா இருக்குமா. ஸோ அதனால ரெண்டாவது அதிகபட்ச வேல்யூ வந்துடும். நம்ம இதை வந்து காலம் ரீநேம் பண்ணுறோம், ஆர்என் ரேங்க் நம்பர்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ கொரி ரன் பண்ணோம்னா நமக்கு ரேங்க் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 2 3 ரேங்க் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோ. எப்படி சேலரியை பொறுத்து, சேலரி எது ஹையஸ்ட் சேலரியோ அவருக்கு ரேங்க் 1, செகண்ட் ஹையஸ்ட் சேலரிக்கு 2வது, 3வது ஹையஸ்ட் சேலரிக்கு 3, 4 அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபை. மார்க்கெட்டிங் டீமுக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு சேலரிக்கு வந்து 1 2 3ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சேல்ஸுக்கும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து ரேங்க் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இதில் ரெண்டாவது ரேங்க்கு தான் நம்ம ஃபைன் பண்ணணும். கரெக்டாக நமக்கு என்ன கொஸ்டின் என்ன, ரெண்டாவது அதிகபட்ச சேலரி, இதுதான் அதிகபட்ச சேலரி நம்ம ஃபைன் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 2 விதமாக கொரி எழுதலாம். ஒன்று சப்கொரி யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் 2 ஃபில்டர் பண்ணலாம், ஆர் சிடிஏ யூஸ் பண்ணியும் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து சிடிஇ யூஸ் பண்ணியே நம்ம பண்ணுவோம். இப்போ சிடிஇக்கு என்ன சின்டாக்ஸ் வந்து வித் சிடிஇ, நம்ம அது வந்து நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம், சிடிஇ ஆர் வியூ ஆர் ரேங்க் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த கொரிக்குள்ள பாஸ் பண்ணிடும். ஸோ சிடிஇ கிரியேட் பண்ணிட்டு இப்போ எப்படி சிடிஇயில் இருக்கிற டேட்டாவை வியூ பண்ண முடியும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிடிஇ, அந்த நேம் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த சிடிஇ, இப்போ நம்ம சிடிஇன்னு கொடுத்ததுனால சிடிஇ இப்போ ரன் பண்ணால் அதே அவுட்புட் தான் கிடைக்கும். நமக்கு என்ன தேவைன்னா எல்லா காலமும் தேவையில்லை. நமக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி கமா எம்ப்ளாயி நேம் கமா சேலரி கமா டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வேணும். இந்த காலம் தான் வேணும். அண்ட் நமக்கு என்ன டேட்டா மட்டும் வேணும், என்னென்ன ரோ வேணும், நமக்கு இரண்டாவது அதிகபட்ச சேலரி தான் வேணும். இப்போ ரோ நம்பர் 2ன்னு ஃபில்டர் பண்ணா வேர் ஆர்என் ஈக்குவல் டு 2ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து இப்போ என்ன கிடைக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரெண்டாவது அதிகபட்ச வேலரி கிடைச்சிருமா. ஸோ ஆஸ் பர் அவர் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நமக்கு இரண்டாவது அதிகபட்ச சேலரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபைன் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டில் செக் பண்ணிங்கனாலும் அதே அவுட்புட்டு தான், ஆஸ் பர் ரெக்குயர்மெண்ட்டு நமக்கு அவுட்புட்டு கிடச்சிருச்சு. கரெக்டாக. ஸோ இதுதான் டு ஃபைன் த செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொரியை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு வந்து ரெண்டாவது ஹையஸ்ட் சேலரி வேணும் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு டிபார்ட்மெண்ட்னால பார்ட்டிஷன் பண்ணுறோம். பார்ட்டிஷன் பொறுத்து எதை பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் பொறுத்து என்ன நமக்கு இரண்டாவது அதிகபட்ச சேலரி கேட்குறான். அப்போ வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ண எதை பண்ண கருத்து பொறுத்து பண்ண போகிறோம்னா சேலரியை பொறுத்து பண்ண போகிறோம். சேலரியை பொறுத்து ஏன் டிசெண்டிங் பண்ணோம்னா நமக்கு ரெண்டாவது வேணும், எல்லா டைமும் ரெண்டாவது ஹையஸ்ட் சேலரி வேணும். அப்போ வந்து டிசெண்டிங் கொடுத்துட்டு ரேங்க் மென்ஷன் பண்ணிட்டு ரேங்கை நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இதே மாதிரி உங்கள் இன்டர்வியூவில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் வித் ஆன்சர்ஸ். யா, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ் டே. பை.